2015 ஒரு கருத்தரங்கத்தில் நான் கலந்துக்கிட்டேன். தாமிரபரணியை காப்பாற்றுவோம்னு. 2016 2 நாள் நடைபயணம் பாபநாசத்துலேருந்து புன்னக்காயலுக்கு 2 நாள் நடந்து துண்டு பிரசுரம் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். 2018 ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு சில பொதுநல வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. முத்தாலங்குறிச்சி காமராசர் அவர்கள் தொடர்ந்தார். அவர் ஒரு நீரியல் நிபுணர், எழுத்தாளர். அதன் பிறகு நீதிமன்றத்தில் இதை சுத்தப்படுத்தணும். அதாவது திருநெல்வேலி நகரத்தில் மாநகராட்சியில் 1.5 லட்சம் வீடுகளிலிருந்து திடக்கழிவு தினம் 200 டன் திடக்கழிவு நேரடியாக கலக்குது. சுத்திகரிப்பே கிடையாது. இப்போ நான் இங்கே பார்த்த இடத்துல சுத்திகரிப்பு இல்லை. ஏதோ தொட்டி கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தொட்டியில் அந்த தொட்டியிலேருந்து தண்ணி நேரடியாக தாமிரபரணியில் போயிட்டுருக்கு. இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி! இது நம்ம ஆறு, இயற்கை கொடுத்த வரோம். இதை நம்ம காப்பாற்றணும். ஒரு ஆற்றை காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஆட்சியில் இருக்காதீங்க. நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள். நேற்று நான் மதுரைக்கு போயிருந்தேன். மதுரையில் பார்த்தீங்கன்னா வைகை சாக்கடை, வைகை ஆறுன்னு நான் சொல்ல மாட்டேன், வைகை சாக்கடைன்னு தான் நான் சொல்லுவேன். அது இன்னும் மோசமாக இருக்கு. தாமிரபரணியில் பாபநாசத்தில் தொடங்குது இந்த ஆறு. 125 கிலோமீட்டரில் புன்னக்காயில் போய் சேருது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பாபநாசம் தொடங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே திதி கொடுக்குன்ற ஒரு வழக்கம் இருக்குது. அங்கே ஒரு வருஷமும் 100 டன்னு துணியை ஆற்றுல வீசுகிறாங்க. அதன் பிறகு சேரன் மாதேவியிலையோ பம்பா சமுத்திரம் அங்கே இருக்கிற எல்லாம் தொழிற்சாலை நிறையா இருக்குது. அங்கே இருக்கிற கழிவு எல்லாமே நேரடியாக கலக்குது. கங்கை கொண்டான் தொழிற்பேட்டையிலேருந்து நேரடியாக கழிவு கலக்குது. செங்கல் சூளைக்காக 200 செங்கல் சூளையிலேருந்து அதுக்காக தாமிரபரணியில் இருக்கிற மண், மணல், களிமண் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு போக்குவரத்து, அங்கே ஃபேக்ட்ரி அங்கே இருக்குது, அங்கே பனிமனை இருக்குது. அதில் இருக்கிற எண்ணெய் கழிவுலேருந்து அதெல்லாம் கலக்குது. நகரத்தில் உள்ள திடக்கழிவுகள் கலக்குது. நீதிபதிகள் நேரில் வந்தாங்க சமீபத்தில். நீதியரசர்கள் சுவாமிநாதன் அவர்களும் நீதியரசர் புகழேந்தி அவர்களும் நேரில் ஆய்வு பண்ணியும் இன்னும் அப்படிதான் அதே நிலையில் தான் இருக்கு. அப்போ என்னதான் செய்ய போறீங்க? இது போன்ற ஆறுகளை என்ன செய்ய போறீங்க? நாங்கள் உங்க அரசாங்கத்தில் கேட்குற கோரிக்கை என்னென்ன தெரியுமா? கூவத்தை தாமிரபரணி ஆக்குங்கன்னு நாங்கள் கேட்கல. தாமிரபரணி ஆத்த கூவமா ஆக்கிடாதீங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது சாதாரணமாக செய்யலாம், பாதுகாக்கணும். இது நமக்கு இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம். அதில் தாமிரபரணியில் கிட்டத்தட்ட இந்த ஆற்றை நம்பி 5 மாவட்ட மக்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இதில் ஒரு 40 to 50 லட்சம் மக்கள் இதில் தாமிரபரணி நம்பி இருக்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இது வெட்கக்கேடு. இதெல்லாம் வெட்கக்கேடு, அவமானம் இதெல்லாம். அது மட்டும் இல்லை, மத்திய அரசும் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். ஒரு யோசனை சொன்னார் காமராசர் அவர். யோசனை ஆரிச்சநல்லூரில் அங்கே இருக்கிற இந்த தொல்லியல் பகுதியில் அது இந்த ஆற்றை சார்ந்தது. அது கீழடி அது மட்டும் கிடையாது. கீழடி அவர் சொல்றது 2500 3000 ஆண்டுகள் இருந்து. ஆரிச்சநல்லூரில் கிட்டத்தட்ட 5500 ஆண்டுகள் பழமையான பகுதி. இப்படி இதற்காகவாவது நிதி ஒதுக்கீடு செய்து இதன் மூலமாவது தாமிரபரணியை ஆற்றை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இது அரசு கடமை மட்டும் இல்லை, இது எங்களுடைய கடமை. அதனால தான் நாங்கள் இதுக்கு அழுத்தம் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். நாங்கள் நிச்சயமாக இனியாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் சரி, இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு அவர்களும் சரி, நேருவா மாத்திட்டாங்களா? சரி, நேரு 2 பேரும் சேர்ந்து பண்றது. மாண்புமிகு நேரு அவர்களும் சரி, தங்கம் தென்னரசு அவர்களும் சரி, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார்.